இணைந்திருக்கும் நேயர்களே வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போறோம்னால், குறிப்பாக இந்த சர்வதேச அளவில் இன்றைய தினம் இந்த இளையோர்களுடைய திறமைகளுக்கான நாளாக இருக்கு. இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வளப்படுத்தி அதை மென்மேலும் மெருகூட்டக்கூடிய நாளாக, அல்லது இளைஞர்களை தங்களுடைய துறை சார்ந்து ஏனைய விடயங்களிலும் அல்லது கல்வித்துறை சார்ந்தது அல்லது இணைப்பாட விதான செயற்பாடுகள் விளையாட்டுகள் என்றும் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய நாளாகவும் அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களிலும் அது இன்றைக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் கொட்டி போய் கிடக்கிறது. இந்த யுத்த காலங்களுக்கு எல்லாமே எங்களுடைய வாய்ப்புகள் கட்டுநாயக்காவோடு மூடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் இந்த யுத்தம் முடிந்து கொஞ்ச காலம் எங்களுக்கான எங்கள் பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் என்பது பெரிய அரங்குகள் அல்லது சர்வதேச அரங்குகளிலே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்தது. ஏன் தேசிய அணிகளில் கூட எங்களுடைய பிள்ளைகள் இடம் பிடிப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கிறது. எனவே இப்போது அதற்கான வாய்ப்புகள் பாரிய அளவிலே திறக்கப்பட்டிருக்கிறது. திறமை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய திறமைகள், முயற்சிகள், பயிற்சிகள், உழைப்பினால் முன்னேறக்கூடிய நிலைமைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. தனியே கல்வி மட்டும்தான் இன்றைக்கு எங்களுடைய இளைய தலைமுறையை வளப்படுத்தும். தங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை இன்றைக்கு பணமாக மாற்றக்கூடிய நுட்பங்களை எங்களுடைய பிள்ளைகள் கற்றறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகவும் இருக்கிறது. கலைத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், தொழில்நுட்பத்துறையாக இருக்கட்டும், இணைப்பாட விதமான செயற்பாடுகளாக இருக்கட்டும் மற்றும் எல்லா துறைகளிடமும் யாரிடமெல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அவற்றை மெருகேற்றி அவற்றை இன்றைக்கும் ஒரு பணம் கொடுக்கக்கூடிய வர்த்தகம் சார்ந்த துறையாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் எங்கள் எல்லோருக்குமே கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்த தொடர்பாடல் சாதனங்கள் அல்லது நவீன சமூக ஊடகங்கள் இவையெல்லாம் பாரிய அளவில் உதவி புரிந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்படியான விடயங்களிலே பிள்ளைகளை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும். ஒரு காலத்திலே விளையாட்டு சோறு போடுமா என்று கேட்டு எங்களை கிரவுண்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. பாடசாலை மைதானத்துக்கு போனால் விளையாட்டு சோறு போடாது, ஃபுட்பால் சோறு போடாது, கிரிக்கெட் சோறு போடாது, படிப்பு தான் வேணும், டியூஷனுக்கு வாங்க வேணும், விளையாட விடாமல் எங்களை படிப்போடையே தள்ளி கொண்டார்கள். ஆனால் இப்போது விளையாட்டு சோறு போட ஆரம்பித்திருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது பெற்றோர்கள். இலங்கை அணியில வியாத்காந்த் இடம் பிடித்திருக்கார். அதே போல நிறைய தமிழ் வீரர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல சர்வதேச கிரிக்கெட் அணிகளுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கழகங்கள், சர்வதேச கழகங்களோடு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் துறை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், கரப்பந்தாட்டமாக இருக்கட்டும், கொக்கியாக இருக்கட்டும், இப்படி மெய்வல்லுநர் போட்டிகளாக இருக்கட்டும் என்று எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சர்வதேச தேசிய அணி, சர்வதேச அணிகள் என்றும் கழகங்கள் என்று இன்றைக்கு கால் பதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இனி பயப்பட தேவையில்லை. விளையாட்டுத் துறையிலே இருக்கக்கூடிய திறமைகளை வளப்படுத்தி மெருகேற்றி விட்டால் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை நாயகர்களாக முன்வருவார்கள். அதே போல இன்றைக்கு கலைத்துறையிலே பலரும் சாதனை படைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சர்வதேச அரங்குகளிலே சாதனை படைத்து சர்வதேச நிகழ்ச்சிகளிலே வெற்றி கட்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் தங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய தங்களுடைய கலைத்திறமைகளை வழிகாட்டக்கூடிய அளவே எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு கலைத்துறை சார்ந்தவர்களும் பாரிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த தொழில்நுட்பங்கள், சமூக ஊடகங்களை வைத்து இன்றைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய முறையிலே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டர் என்று கூறப்படக்கூடிய ஒரு விடயங்களை உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், இந்த யூடியூபர்ஸ் என்று கூறக்கூடிய சமூக ஊடகங்களை செயற்படுத்தக்கூடியவர்கள் என்றும் பல்வேறு பேரும் இன்றைக்கு தகவல்களை மக்கள் மத்தியிலே தங்களுடைய திறமையால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயங்களை மாற்று. அதே போல இந்த நவீன ஆன்லைன் மார்க்கெட் என்று கூறக்கூடிய இந்த நிகழ்நிலை சந்தைகளை அவர்கள் சரியான முறையிலே பயன்படுத்த தொடங்கினால் அது சிறுவர்கள் முதல் இந்த நவீன ஆன்லைன் சந்தைகள் அதாவது நிகழ்நிலை சந்தைகளை பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள், திறமைகளை வளர்த்திருக்கிறார்கள். தாங்கள் என்ன செய்கிறார்களோ அவற்றை எல்லாவற்றையுமே இன்றைக்கு வியாபாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு வாகனம் விற்கிறத கூட இன்றைக்கு வீடியோ எடுத்து போட்டு, போஸ்ட்டை போட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா இடத்துலையுமே போட்டு அதை அந்த ஃபேஸ்புக் நிறுவனத்திடமிருந்தும் அவர்கள் பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போல தங்களுடைய வாகனங்கள் விற்பனைக்கான சந்தைப்படுத்த முடியமாக மாறிவிடும். இப்படி பல்வேறு விடயங்கள் திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்காது. சமூக ஊடகங்களிலே கொட்டி கிடக்கு. சமூக ஊடகங்களை பலரும் பிழையான விதத்திலே பயன்படுத்தினாலும் ஆகச்சிறந்த பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு நன்மை பயன்பிக்கக்கூடிய விடமாக அவற்றை மாற்றிக்கொள்வார். சமூக வலைத்தளங்களில் அவர்களிடம் இந்த கொமெண்ட் செக்ஷன் அடிபடுவதில்லை, அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்புவதில்லை, தேவையான இந்த ரீல்ஸ்கள் காணொலிகளை பார்த்து நேரத்தை செலவிடுவதில்லை, தங்களுக்கு தேவையான விடயங்கள் அல்லது தாங்கள் எதை சொல்ல வந்தோமோ தங்களுக்கு எது பொருளாதாரத்தை கொடுக்கும் அதை செய்து கொண்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு ஏஐ பயன்படுத்தி அல்லது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு காணொலி எடிட் பண்ணி போடுகிறார்கள். அது அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவர்களை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்க்கக்கூடியதாக. இப்படி பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு உருவாகும். எனவே வெளிநாடுகளில் இருப்பது போல எங்களிடம் பிள்ளைகள் இன்றைக்கு கற்றால் மாத்திரம்தான் முன்னுக்கு வருவார்கள். கல்வி அடிப்படையான ஒன்று, கல்வி தேவையான ஒன்று இருக்கு. அதோடும் அவர்களிடம் என்ன திறமை இருக்கு? இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதரிடமும் ஏதாவது ஒரு திறமை இருந்துவிடும். ஆடுவார்கள், பாடுவார்கள், கதைப்பார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள், விற்பனை செய்வார்கள். இப்படி பல்வேறு திறமைகள், ஏதாவது ஒரு திறமை எல்லா மனிதர்களிடமும் ஏதாவது ஒரு திறமை இருக்கு. அதை எந்த நேரத்திலே யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதில் தான் விடயம் இருக்கு. எனவே சிறு வயதிலேயே பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அதனை கண்டுபிடித்து அந்த பிள்ளையின் இந்த துறை சார்ந்தவன் இதுதான் உனக்கு சரிப்பட்டு வரும், இந்த துறையிலே உனக்கு ஈடுபாடு இருக்கிறது, திறமை இருக்கிறது, இயல்பாகவே இயற்கையாகவே உன்னிடம் அந்த திறமை இருக்கிறது என்றும் அவனை அந்த துறையிலே வழிபடுத்தினால் உலகம் மெச்சக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளராக அவர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய, பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளுக்கான வாய்ப்புகள், களங்கள் இருக்கிறது. அது மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இன்றைய தலைமுறையிலே மாறி இருக்கிறது.
எங்களுடைய ஈழத்தமிழ் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சர்வதேச வாய்ப்புகள் கொட்டி போய் கிடக்கிறது. கட்டுநாயக்காவை தாண்டி கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. எனவே எங்களுடைய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை சிறு வயதிலேயே சரியாக கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இது அவனுடைய எதிர்காலத்தை சீரழிக்கும் நினைக்காதீர்கள். எல்லா திறமைகளையும் நாங்கள் ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிற்பமாக்குவது போல செதுக்கி செதுக்கி அது ஒரு சிற்பமாக்கி மெருகூட்டினால் அதற்கு இன்றைக்கு சர்வதேச வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. எனவே பிள்ளைகளும் என்ன திறமை இருக்கிறதோ அதை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கான பொருளாதார காரணிகள் இருக்கிறது. இன்றைக்கு சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி வளவாளர்கள் இருக்கிறார்கள். சர்வதேச கற்கை நெறிகளை கூட நாங்கள் இன்றைக்கு நிகழ்நிலை ஊடாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இயல்பாகவே நாங்கள் துரோணாச்சாரியருக்கு தான் இன்றைக்கு ஏகலைவன் தூரத்திலிருந்து தன்னுடைய உருவினுடைய வித்தைகளை கற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வித்தைக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய விடயங்களை இன்றைக்கு காணொலிகளூடாக சமூக வலைத்தளங்களுக்கு கூடிய காணொலிகள் நிகழ்நிலைகளூடாக அந்த விடயங்களை பார்த்து காணொலிகளூடாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதெல்லாம் கொட்டி கிடக்கும் போதும் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை சரியாக நம் கண்டுகொள்ளுங்கள். அது ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை சரியான நேரத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். அந்த துறையில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். அவர்களுக்கு அதை புரிய வையுங்கள். உரிய பயிற்சிகளை கொடுங்கள். முயற்சிகளை எடுக்க சொல்லுங்கள். அவர்கள் தானாக உயர்ச்சி காண்பார்கள் என்பதைத்தான் நாங்களும் இன்றைக்கு சர்வதேச இளையோர்களுடைய திறமைகள் தினத்திலே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்புகள் குறுக்கி இருக்கக்கூடிய தன்மைகள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு இன்மைகள் என்று சொல்லி பேசக்கூடிய தன்மைகள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சர்வதேச அரங்கிலும் சரி அல்லது உள்நாட்டிலும் அரங்கிலும் சரி பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான தளங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையானது உலக இளைஞர்களினுடைய திறன்களுக்கான அல்லது திறமைகளுக்கான தினமாக அனுஷ்டித்து வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தினமானது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இளைஞர்கள் யுவதிகள் வெறுமனே வேலை வாய்ப்பினை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் அந்த வேலை வாய்ப்பிற்கு தகுதியான மென்திறன்களாக இருக்கலாம் அல்லது அந்த தொழிற்தகமைகளுக்கு தேவையான திறன்களாக இருக்கலாம், அனைத்தையும் உருவாக்கி கொண்டு வெறுமனே வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைகளை தேடி அதனை பெற்றுக்கொள்பவர்களாக இருப்பதோடு தாங்கள் ஒரு முதலீட்டாளர்களாக அல்லது எங்கே ஒரு இடத்திலே தொழிலினை தேடி பெற்றுக்கொண்டு அந்த தொழிலிலே தங்களை தகமை செய்து கொண்டு பிறருக்கு வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த தினமானது தொடங்கப்பட்டு இன்றைய காலம் வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு பார்ப்போமானால், இன்றைக்கெல்லாம் இந்த இலங்கை அரங்கத்திலே அல்லது இந்த அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மையிலே வேலைவாய்ப்பு இன்மை பிரச்சனை என்பது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையிலே இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் எதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் ஒரு புறம் இதற்கான பொறுப்பு குரலோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய மென்திறன்களாக இருக்கட்டும் அல்லது தொழிற்தகமைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய தொழிற்தகமைகளை பெற்றிருக்கிறோமா என்பது தொடர்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்களினுடைய திறமைகளை நாங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் பெறக்கூடியதாக இருக்கும். வெறுமனே பட்டப்படிப்பினை பெற்றுவிட்டோம் அல்லது ஏதோ ஒரு பட்டத்தோடு தொடர்பு ஏதோ ஒரு கற்கை நெறியை தெரிவு செய்து அதனோடு எங்களுக்கான பட்டப்படிப்பை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், அந்த பட்டத்தோடு தொடர்புடைய வேலைகளை மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் இந்த அரசாங்கத்திலே அல்லது ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பிற்கான அளவு என்பது குறுகியதாக இருக்கும். ஆனால் ஒரு வருடத்தில் அந்த தொழிற்தகமைகளுக்காக அல்லது அந்த கற்கை நெறியோடு கூடிய பட்டங்களை பெறுபவர்கள் என்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனில் இந்த வேலை வாய்ப்புகளுக்கான அளவு குறுகியதாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் எவ்வாறு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்வது என்ற கேள்வி பெரிய கேள்வியாக இங்கே எழக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பாரம்பரிய கல்விகளாக இருக்கக்கூடிய மதிப்பெண்ணோடு பரீட்சைகளோடு பட்ட படிப்புகளோடு கூடிய கல்விகளை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய கல்விகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் மட்டும் எங்களுக்கு போட்டியாளர்களாக இல்லை. இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு கூட இலங்கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பத்திரிகை செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏஐயினுடைய உதவியோடு சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லி
பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைக்கு எங்களுக்கு போட்டியாளர்கள் வெறுமனே எங்களோடு சக மனிதர்களாக படித்தவர்கள் மட்டுமல்ல, அல்லது ஏனியவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் என்ற பெயரிலே பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சிகளினூடாக வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கால தேவைகளுக்கு ஏற்ப எங்களினுடைய மென்திறன்களையும் சரி அல்லது தொழிற்தகமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய தேவைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வெறுமனை படிப்போடு கூடியது மட்டும்தான் வாழ்க்கையா என்று கேட்டால் கட்டாயமாக இல்லை. இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே திறமைகளோடு கூடி எங்களோடு இருக்கக்கூடிய ஈழத்திலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சர்வதேசத்திலே சாதனை படைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது விளையாட்டாக இருக்கலாம், கலை விடயங்களாக இருக்கலாம் என பல்வேறு விடயங்களிலே அவை பெருகி பல்வகைமையானதாக மாறி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த கல்வியோடு மட்டும் குறுகி விடாமல் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு பழகி கொள்வோம். அது கலை சம்பந்தப்பட்ட திறமைகளாக இருக்கலாம் அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட திறமைகளாக இருக்கலாம். அனைத்து திறமைகளையும் வளர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பு உலகத்திலே நாங்களும் ஒரு கேள்வி உடையவர்களாக மாறிக்கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த தொழில்நுட்ப திறன்களாக இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவாக இருக்கலாம், தொழில்நுட்பங்கள் தொடர்பான அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, இன்றைக்கு டிஜிட்டல் கோடிங் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பெறக்கூடியவர்களாக அல்லது ஒரு முதலீட்டாளர்களாக மாறுவதற்கு என்ன திறமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாங்களும் இந்த வேலை வாய்ப்பான உலகத்திலே வெறுமனே பட்டத்தினை மட்டும் வைத்துக்கொண்டு வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் திறன்களோடு கூடியவர்களாக பட்டத்தையும் பெற்றுக்கொண்டு கேள்வி மிக்கவர்களாக மாறுவோம் என்பதை தான் இன்றைய சர்வதேச திறமைகளுக்கான அல்லது திறன்களுக்கான நாளிலே நாங்களும் உங்களிடம் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த குழந்தைகளை சின்ன வயதிலே பார்க்கும்போது சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள், குறிப்பாக இந்த மனிதர்கள் அதிக சந்தோஷமாக வாழக்கூடிய நாடுகள் என்று கூறக்கூடிய இந்த நாடுகளில் நோர்வேயாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், அதே போல இந்த கிரீன்லாந்து இப்படியான நாடுகளிலே அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் பாடசாலைக்கு மாணவர்களை விடும்போது ஒரு கொஞ்ச காலத்துக்கு மாணவர்களுக்கு எல்லா விடயங்களும் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையிலே கொண்டு போய் விடுவார்கள். எதிலே மாணவர் அங்கே கற்றல் கற்பித்தல் எதுவுமே இருக்காது. எதிலே மாணவர் அந்த சின்ன பிள்ளை அதிக ஆர்வம் காட்டுகிறதோ அதை வைத்து ஆய்வுகள் செய்வார்கள். அந்த பிள்ளை அந்த துறையைத்தான் விரும்புகிறது, அதில் பயணிக்கத்தான் விரும்புகிறது. எனவே அந்த பிள்ளைக்கு அந்த துறை சார்ந்த விடயங்களையும் மெதுவாக கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வழியிலே பிள்ளையை கூடிச்சு. எனவே நாங்கள் இங்கே பல்லுக்கொள் கொட்டுற மாதிரி தான் நாங்கள் கொட்டைக்கு அந்த பிள்ளை பென்சில் எடுக்குதோ, பேனி எடுக்குதோ, கொப்பி எடுக்குதோ, சாப்பாடு எடுக்குதோ, காசு எடுக்கிறோன்ற வைத்து நாங்கள் அதை சிரித்து மகிழ்ந்து கொண்டு செல்லும் பிள்ளை. இதுதான் வரப்புறான். அதே மாதிரி தான் அவர்களும் அங்கே மிகப்பெரிய பாடசாலை வகுப்பறை வளாகத்துக்குள்ளே பிள்ளை எதிலே ஆர்வம் காட்டுகிறதோ அந்த விடயத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் பிள்ளையை தயார் செய்யும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் என்ன பாடத்திட்டம் வச்சிருக்கோமோ அது பிள்ளைக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாதத்துக்கு இதை படிப்பிப்போம், இந்த தவணைக்கு இதை படிப்போம், அது அவன் விளங்குதோ விளங்கிலையும் அதை அவன் படித்துத்தான் அவன் வரலாறு படிக்குதோ இல்லையோ அந்த வரலாறு அவன் படிச்சுத்தான் ஆகணும், கணிதம் பிடிக்குதோ இல்லையோ படிச்சுத்தான் ஆகணும் என்றும் திணிப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் பிள்ளை விரும்பக்கூடியதை கொடுக்கிறார்கள். அது அவனுடைய கல்வியாகவும் மாறுகிறது, திறமையாகும். கல்வியும் திறமையும் ஒரே இடத்திலே ஒருங்கிணையும் போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படியான வெற்றியை கண்டவர்கள் தான் இன்றைக்கு உலக அளவிலே உச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பிள்ளைகளினுடைய ஆரம்பத்திலே இந்த விடயங்களை கண்டறிந்து உரிய திறமைகளுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. பிள்ளைகளை வழிப்படுத்தி விடுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி நேயர்களே.